அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் தேதியை நேற்று அறிவித்தது தேர்தல் ஆணையம். இன்னும் 32 நாட்கள் இருக்கு தமிழ்நாட்டில் முதற்கட்டத்தில் தேர்தல் நடத்துவதற்கு. கட்சிகள் தயாரா இருக்கிறாங்களா அப்படிங்கிறதா நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சித்திக் பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் இணையிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் பங்கேற்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுமந்த், முதற்கட்டமா தமிழ்நாட்டுக்கு தேர்தல், ஒரே கட்டமாகவும் தேர்தல். கட்சிகள் எதிர்பார்த்துறாங்களா, தயாரா இருக்கிறாங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? இல்ல, பெரும்பாலான கட்சிகள் ஓரளவுக்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள். இந்த கூட்டணி நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம். தேர்தல் தேதி அறிவிச்சாதான் கூட்டணி ஃபைனல் ஆகும். சோ அதனால அந்த கூட்டணி சரியா முடியல அப்படிங்கறதுனால நம்ம கட்சிகள் தேர்தலுக்கு தயாராக இல்லை என்று எதிர்பார்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் மேக்சிமம் இன்னொரு 10 நாள் இருந்திருக்கும், அவ்வளவுதான். பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இருந்திருக்காது. சென்ற முறை கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு 2வது ஃபேஸ்ல இருந்தோம். சோ அதனால இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக கட்சிகளுக்கு இன்னொரு 1 மாதம் கிடைத்திருக்க வேண்டும் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். சில கட்சிகளுக்கு சில நெருக்கடிகள் இருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுடைய சிம்பல் சின்னம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது நீதிமன்றத்துல, அது நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல வருது. சோ மேபி அடுத்த ஓரிரு நாட்களில் அதுக்கு ஒரு தீர்வு கிடைத்தால் அவர்களுக்கும் அது ஒரு நெருக்கடியாக இருக்காது. ஏன்னா அவங்க ஏற்கனவே கேண்டிடேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. அதனால பெரும்பாலான கட்சிகள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேதி இதை சுற்றி ஒரு 10 நாட்களுக்குள் இருக்கும் என்றுதான் எதிர்பார்த்து தங்களுடைய தயாரிப்பை தொடங்கி இருந்தார்கள். அதனால இதுல ஒரு பெரிய சர்ப்ரைஸ், யாருக்காவது டிஸ்அட்வான்டேஜ் யாருக்காவது அட்வான்டேஜ் என்று நான் பார்க்கவில்லை. ஆனா ஒரே கட்டமா தேர்தல், முதற்கட்டத்திலேயே தேர்தல், பிரதமருடைய டூரை தெரிஞ்சுக்கிட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் எதிர்கட்சிகளுக்கு சந்தேகமும் இருக்கே இதுல. இல்ல, நிச்சயமா அந்த சந்தேகம் நேச்சுரல் தானே கார்த்திகேயன். பிரதமர் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. 1 வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 3 வாட்டி இல்ல, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்படிங்கிற போது நிச்சயமா என்ன காரணம்? ஒருவேளை நான் நேற்று இந்த தேதி அறிவிப்புக்கு ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி நான் வேறு ஒரு தொலைக்காட்சியில பேசும்போது சொன்னேன், என்னுடைய எதிர்பார்ப்பு முதல் ஃபேஸ் தமிழ்நாடு இருக்கும், முதல் இதுல இருக்கும் அப்படின்னு. எதனால அப்படின்னு கேட்ட போது, இல்ல பிரதமர் அடிக்கடி வந்துட்டு போறாரே, ஒருவேளை அது அதிலிருந்து ஏதாவது ஒரு மீனிங் இருக்குமோ அப்படிங்கிற அடிப்படையில் தான். சோ இதுக்கு நமக்கு ஆதாரம் கிடையாது. பிரதமருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் டேட்டுங்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. பட் ஒரு ஒரு கெஸ் பண்ணும் போது எதுக்காக இவ்வளவு முறை வந்துட்டு போனாரு அப்படிங்கிற பார்க்கும்போது, ஒருவேளை இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இப்ப திருப்பியும் வர போறாரு இன்னும் 2 நாள்ல. கோவையில ஒரு மிகப்பெரிய கூட்டம் நாளை இல்லையா, நாளைக்கு திருப்பி வராரு. ஆமா, அதுக்கு பிறகு இன்னொரு ட்ரிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி இருக்கும்போது நிச்சயமா அந்த சந்தேகம் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு அந்த சூட்டோடு சூடா எலெக்ஷனை சந்திச்சா ஓட்டா டிரான்ஸ்பர் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படி அதனுடைய வெளிப்பாடா இதனுடைய இந்த கருத்தின் வெளிப்பாடு புரிஞ்சுக்கணுமா? பாஜக தமிழ்நாட்டில் ஒரு இம்பாக்ட உருவாக்கணுங்கிற தீவிர முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு பிரதமர் ஒருத்தர் தான். வேற மற்ற தலைவர்கள் எல்லாம் கூட்டிட்டு கேம்பெயின் பண்ணா ஒண்ணுமே வராது. அது அவங்களுக்கும் நன்றாக தெரியும். சோ பிரதமரை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணி தமிழ்நாட்டுல எவ்வளவு தொகுதிகளில் முடிந்தவரை அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு மீட்டிங்காவது அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியாக அவர்கள் முயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள். சோ ஒரு ரீஜனுக்கு, இப்போ கொங்கு மண்டலம்னா அன்னைக்கு ஒரு மீட்டிங் பல்லடத்துல, இப்போ கோயம்புத்தூர்ல நாளைக்கு ஒரு மீட்டிங், நடுவுல சென்னையில ஒரு மீட்டிங் நடந்துச்சு இல்லையா? சோ இந்த மாதிரி ரீஜன் வைஸ் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில, கன்னியாகுமரியிலையும் நடந்திருக்கு. சோ ஒவ்வொரு ரீஜனா பிரதமர் கொண்டு போறாங்க. அடுத்தது காவேரி டெல்டாவில நிச்சயமா எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு முயற்சி. ஏன்னா காவேரி டெல்டால பிஜேபி அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல, அதனால அங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் தொடர்ந்து இத்தகைய முயற்சிகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கார்டு பிரதமர் தான். அதனாலதான் அவரை திருப்பி வரவழைக்கிறார். ஓகே திரு கார்த்திகேயன், இன்றைய நிலையில எந்த கட்சிகள் முழுவதுமாக தயாராக இருக்கிறாங்க, எந்த கட்சிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் களத்துக்கு?
இல்லை, எல்லா கட்சிகளும் என்னை பொறுத்தவரை தேர்தலுக்கு தயாராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆன்டிசிபேட் பண்ணி தான் இருப்பாங்க. தேர்தலுக்கு இப்போ இதை விட கம்மியாகவே வந்து டைம் கொடுத்துருந்தா கூட எல்லா கட்சியும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் இது இவங்களால் தீர்மானிக்க முடியுது. பாஜகவோட கன்வீனியன்ஸ்க்கு தான் இதெல்லாம் இது ஆப்ரேட் ஆகுதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அது இப்போ 30 நாள் தான் டைம் இருக்கா அப்படின்னா, போன தடவை சட்டமன்ற தேர்தலுக்கு இதே தான் நடந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் ரஃப்லி அரௌண்ட் 1 மந்த் தான் இருந்தது. அவ்வளோதான் டைம். பாஜக கன்வீனியன்ட்டுக்காக அப்படின்னா இல்லை, இப்போ அவர் சொன்னார், நீங்களும் சொன்னீங்களே, இன்டர்பிரிட்டேஷன் தான். அவரோட டூர்ஸ் எல்லாம் வந்து பிளான்ட் இன் சச் வே. எந்த ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வர இருக்கோ அங்கே வந்து அவரோட டூர்ஸ் எல்லாம் பிளான் ஆகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே வர்றாரு, அப்புறம் ஆந்திரா பிளான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து அவர் முக்கியமாக போக வேண்டிய இடம் நார்த்து. அந்த இடத்துக்கு கடைசியாக ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா, அப்போ தெர் இஸ் அன் இண்டிகேஷன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அயோட் ஆஃப் டவுட் எல்லாத்துக்குமே வரும்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்பொழுது நிச்சயமாக என்ன டேட்டில் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. அதே போல் இந்த இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் யார் அவர்கள் எப்படி செயல்படுறாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதில் ஒன்றும் புதிய சீக்ரெட்டெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. பிஜேபிக்கு பிஃபோர் ஹேண்ட் ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்குமா, டேட் எப்போ வரப்போகுதுன்றதெல்லாம் வந்து இப்போல்லாம் நம்ம யூகிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பட் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவும் மாட்டாங்க. நீங்கள் மேபி இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்களை ஒரு நாட்களுக்கு அரசியல் கட்சிகள் பேசுவாங்க. திமுக கூட்டணி முழுமையாக தயாராகிடுச்சு. ஆமாம். அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இன்னும் முழு வடிவத்துக்கு வரல இல்லையா? அதாவது அது டிஃபரெண்ட். நீங்க எலெக்ஷன் ப்ரிப்பேர்னஸ்னு சொல்றது, தேர்தல் வந்து இந்த 30 நாள் டைம் கொடுக்காம இன்னும் 5 நாள் குறைச்சி வச்சிருந்தாலும் அவங்க தே வில் கோ, என்ன சொல்றது, ஆல் ஸ்டீம். அதாவது போகத்தான் செய்வாங்க. ஆனா வெற்றி முக்கியம் இல்ல. அல்ல, அது வேற. அதான் சொல்லுது. ஆனா அலையன்ஸ் ஃபைனலைஸ் பண்றதுன்றது உங்களோட, தட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க அதுக்கு வந்து தேர்தல் கமிஷனை சொல்ல முடியாது. அது கட்சிகள் முன்னாடியே பண்ணி வச்சுக்கணும். இப்போ பிஜேபி கூப்பிட்டு என்டிஏ நிதிஷ்குமாரை வந்து உள்ள கூப்பிட்டு வர்றதோ இல்லை ஜெயந்த் சௌத்ரியை கூப்பிட்டு வர்றதுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட்டுக்கு அனௌன்ஸ் வெயிட் பண்ணல இல்லையா? அவங்களே வந்து ஆன்டிசிபேட் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே இருக்க வேண்டியவர் பண்ண வேண்டியது அவங்களுடைய கட்டாயம். அவங்க தான் முன்னாடியே ஒரு நீங்கள் ஒரு கொகஷனாக, ஒரு கொகசிவாக வந்து ஒரே ஒரு கூட்டணியாக எல்லோரும் இணைந்து செயல்படணும் அப்படின்னா, இப்போ இந்தியா கூட்டணி இங்கே இருக்காங்க. 2019 அவங்க இணைந்து பயணிக்கிறதுனால அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. தொகுதி பங்கீட்டுல தான் கொஞ்சம் சிக்கல் இருந்தது. அது எவ்வளோ நீங்கள் 15 வருஷம் கூட்டணி வச்சிருந்தா கூட தொகுதி பங்கீடுன்னு வரும்போது, எண்ணிக்கைன்னு வரும்போது, எந்த தொகுதின்னு முடிவு செய்யும் போது கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் எனக்கே ஜெனரல் தொகுதி கொடுக்கல, இல்லை ஒரு சீட் கம்மியாக கொடுத்தீங்க, இது எல்லாமே வந்து பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது அது ரெண்டாவது, நீங்கள் அது எவ்வளோ கொகசிவ் அலையன்ஸ் இருந்தாலும் வரும். பட் நீங்கள் கூட்டணியே முடிவு பண்ணுறதை வந்து தாமதிச்சுட்டு இங்கேயும் பேசுகிறாங்க சில கட்சிகள், அங்கேயும் பேசி இங்கேயும் பேசினது வேற. பட் யாரோட நம்ம பயணிக்க போகிறோம்? இப்போது இந்த பாமக உள்ளே வர்றதை வைத்து தான் வந்து இப்போ வட மாநிலங்களில் எவ்வாறு தேர்தல் யுக்தியை வகுக்கணுன்றது பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம். அது அப்போ அந்த விஷயங்கள் அவங்க இன்னும் முடிவெடுக்காம அததான் சொல்றாரு. இழுபறி நிலையிலே டூ லேட். நீங்க கடைசி நிமிஷம் அதுல இன்றைக்கு பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் போய் சந்திக்கிறாரு. அவர் வந்து இபிஎஸ் அவர்கள் நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு. அது வேற. நான் சொல்றது பாமகன்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்க அதிகமான சீட்டுகளோ இல்ல அவர்கள் எதிர்பார்க்கிறது கிடைக்கிறதோ அங்க போகணும்னு நினைக்கிறது சிறிய கட்சிகள். நிச்சயமாக நான் ஒப்பீட்டுல பேசுறேன். அதிமுகவோட ஒப்பிடும்போது இவங்க சிறிய கட்சிகள் தான். பாஜக இப்போ வந்து இன்னொரு கூட்டணியை தலைமை எடுத்து நடத்துறேன்னு சொல்லுது. அப்ப எங்க வந்து தங்களுக்கு வந்து இணக்கமாக இல்லைன்னா தங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பேரம் படியுதோ அங்க போகணும்னு நினைக்கிறத வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு எல்போ ரூம் இருக்கும். அப்ப நெகோசியேஷன்ல அவங்க ஒரு ஹார்ட் பார்கெயின் காத்திருக்காங்க நம்ம கூட்டணிக்காக. அப்ப இரண்டு பக்கமும் நீங்க ஒரு பேரத்தை வந்து எங்க அதிகமா படிய வைக்க முடியும்ன்றதை அவங்க நிச்சயமாக பேர பைசா தான் செய்வாங்க. ஆனால் அந்த பெரிய கட்சிகளுக்கு தான், அதிமுகவிற்கு தான் அந்த அவர்களுக்கு தான் அந்த கம்பல்ஷன் ஜாஸ்தி, அவங்களுக்கு தான் நிர்பந்தம் ஜாஸ்தி. ஏனால் பாஜக பக்கம் பாமக போயிடாமல் பார்ப்பது அவங்களுக்கு அத்தியாவசியம். ஏன்னா இங்க வெற்றியா தோல்வியான்ற இன்று இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப ஒற்றுமையோடும் சரி பலமாகவும் இருக்காங்க. அப்ப எதிர் இருக்கக்கூடிய அணிக்கு அரித்மெட்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு 6 கட்சிகள் ரொம்ப சிங்க்ரனைஸ்டா வந்து 2019 ஒர்க் பண்ணும்போது அவர்கள் வேட்பாளர் பட்டியல் நோக்கி போகும்போது இங்க கூட்டணியே உருவாகாமல் இருப்பது, நீங்க எப்படி போய் வந்து அதற்கான பணியை செய்ய போறீங்க? அப்போ வந்து ஒரு பாஜகவோட போயிருமா அதிமுகவோட போயிடுமான்னு செல்லக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது நீங்க களப்பணி எப்படி செய்வாங்க? இப்போ நீங்க நாம் நண்பர்களோட பேசும்போது அந்த கட்சிகளை தெரிஞ்சுக்கிறது, அதிமுகவோடு வந்துருன்ற நிலையில வந்து பாமகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ இல்ல அது இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ அதிமுகவோட அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய கலீக்ஸ் இருக்காங்கல்ல, அதிமுக கலீக்ஸோட பேசிட்டு
கவுண்டர் பார்ட்ஸோட பேசிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சூழல்ல பாமக வந்து பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது போக போகுதுன்னு சொல்லும் பொழுது அதிருப்தியை வெளிப்படையாக வெளிப்படுத்துறாங்கன்னு சரி காணொலி எல்லாம் பார்க்குறோம். உரையாடல் தொலைபேசி உரையாடல் எல்லாம் வெளிப்படையாவே வருது. இல்ல பாமகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள்லாம் அதிமுக கூட்டணியை தான் விரும்புறாங்களா? அதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அதிமுகவோட இன்ஃபேக்ட் வந்து நீங்க லாஜிக்கலி ஸ்பீக்கிங் அதுதான் சரியா இருக்கும். நீங்க பாமக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிமுகவிற்கு நிச்சயமாக பலம் இருக்கு. நான் ஒப்பீட்டளவில் சொல்றேன். பாஜகவோடு ஒப்பிடும் பொழுது அதிமுக நிச்சயமா அங்க பலம் வாய்ந்த கட்சி. பாமக செல்வாக்காக இருக்கக்கூடிய அந்த 10 வாக்கு வங்கி அதிகமா இருக்கு. வாக்கு வங்கி அதிகம். அவர்கள் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. பாஜக இப்பொழுதுதான் ஒரு சோதனை முயற்சியாக கட்சியை வலுப்படுத்துறதுக்கு பல நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. வளர்ந்துட்டு தான் சொல்றாங்க. அது அன்டெஸ்டட். ஆனா ஆல்ரெடி டெஸ்டட் வந்து அதிமுகன்ற கட்சி ஆர்கனைசேஷன்லயும் வந்து இந்த திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு தான் செல்வாக்கு இருக்கு. அதுல ஒரு பக்கம் பாமகவால போகவே முடியாது. அப்ப இன்னொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தான் செல்வாக்காக இருக்கும் பொழுது அங்க இணைந்து பயணித்தால் வந்து நீங்க வெற்றி வாய்ப்புகளோ இல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம். ஆனா அதை மாறி வந்து பாஜகவோடு வருவதுன்றது எந்த அளவிற்கு வெற்றிக்கு வழிவகுக்கும்னு எனக்கு தெரியல. அந்த சந்தேகங்கள் நிச்சயமா அதிமுகவோட பாமக தொண்டர்கள் மத்தியில பெரிய அளவுல இருக்கு. இந்த 30 நாள்னா இன்று இருக்கக்கூடிய இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா இல்ல இந்த கூட்டணிகள் மாறுறது அதிமுக பாஜகல அதே மாதிரி இரட்டலை தொடர்பான சிக்கல்கள் இதெல்லாம் வருகிற போது இந்த ட்ரெண்ட்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? பெரிய அளவுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வர்ற மாதிரி எனக்கு தெரியலங்க. அன்லெஸ் வந்து ஏதாவது பெரிய ரேடிக்கல் சேஞ்ச் நடந்து பெரிய புல்வாமா மாதிரி ஏதாவது நடந்து அது தேசிய அளவுல தான். நீங்க தமிழ்நாட்டில் என்ன அந்த மாதிரி பெருசா நடந்துற போகுதுன்னு என்னன்னு தெரியல எனக்கு. நீங்க கூட்டணி சீமானுடைய சின்னம் விவகாரத்திலேயே கட்சி சின்னம் விவகாரத்திலேயே ஒருவேளை திரு சீமானுக்கு சின்னம் கிடைக்காத பட்சத்துல அவர் அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்லாம் ஊடகங்கள்ல செய்திகள் வருது. அது ஒரு டெஃபினட்டா ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்கும். மறுக்கல அதிமுக ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்கும். பட் சின்னமே இல்லாம சீமான் வரும்பொழுது அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருப்பாங்க சீமான் ஆதரவாளர்கள்ன்றது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு அதிமுகவோட சிம்பிளே இப்ப இருக்குமா இல்லையான்ற சந்தேகம் வேற இருக்கு. இப்போ இரட்டலையும் சிக்கலா அது நடக்கக்கூடியது சரியான விஷயங்கள் கிடையாது. அதிமுகவிற்கு அந்த நோட்டீஸ் அனுப்பியது தவறு. அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. இசிஐ செய்தது. ஏனால் வந்து இன்று இருக்கக்கூடிய சூழல்ல அவர் பொதுக்குழு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்டவர். அட்லீஸ்ட் டெம்பரரிலி அந்த ஒரிஜினல் பெட்டிஷன் சிவில் பெட்டிஷன் வந்து டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான். ஆனால் அவருக்கு இந்த சூழ்நிலையில போய் ஏன் உங்க சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு யாரோ ஒரு நபர் வந்து பெட்டிஷன் கொடுத்தாருன்ற அடிப்படையில் அதற்கு நோட்டீஸ் அனுப்புவது இருக்கு இல்லையா, அது வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை அந்த சிம்பிளை ஃப்ரீஸ் இது பண்ணினா அது நிச்சயமா ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எல்லா கட்சிகளும் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். திரு மணிகண்டன், அதிமுகவுடைய கூட்டணி வடிவம் இன்னும் உறுதியாகல, ஆனாலும் 30 நாட்கள்ல தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில தயாரா இருக்கா அதிமுக? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 நிலைப்பாடுகள் நடப்பதாக நான் கருதுகிறேன். ஒன்று வந்து தர்மத்தின் அடிப்படையில், இன்னொன்று வந்து அதர்மத்தின் அடிப்படையில். தர்மத்தின் பக்கம் அதிமுகவை பற்றி நான் சொல்ல வேண்டிய காரணம் என்ன சொன்னா, அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிற பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக போதைப் பொருட்கள் கஞ்சாவுக்கு எதிராக போராடிக்கிட்டே வர்றாரு, குரல் கொடுத்தே வர்றாரு. அப்போ இன்றைக்கு வாரன் லவ்னா சார் படிச்சிருக்கோம் நாங்க. நீங்க தர்மம்லாம் சொல்றீங்க எலெக்ஷன்ல. இல்ல நிச்சயமா சொல்லுங்க. அவங்க அதிமுக எப்பொழுதுமே மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு மாபெரும் இயக்கம். இன்னைக்கு திமுக பாருங்க போதைப் பொருளுக்கும் சூதாட்டத்திற்கும் காரணமாக இருக்கிற சிலரோடு கூட்டு சேர்ந்து, குறிப்பா திரு மார்ட்டினிடம் 509 கோடி பணத்தை பெற்றுக்கொண்டு எப்படி சூதாட்டத்தை ஒழிக்குங்க? அப்போ தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் தர்மத்தின் பக்கம் அதிமுக நிற்கிறது உணர்கின்றாங்க, அதர்மத்தின் பக்கம் திமுக இருப்பதாக பாக்குறாங்க. அப்போ இந்த 2க்குமான கூட்டணியில் அதிமுகவை பற்றி மக்கள் பார்க்கிற போது எடப்பாடி ஒரு தனிமனிதராக நின்றாலும் கூட அவர் பக்கம் நிற்க வேண்டும் என்றுதான் விரும்புவாங்க. இன்னைக்கு கூட்டணி பற்றி நிறைய கருத்து சொல்றாங்க. அதாவது ஒன்று, அதிமுக தொண்டர்களை நடைமுறையை கொண்டு வந்த பாஜக மீது ஏதாவது விமர்சனம் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய மோசடி செய்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறது. அதாவது மத்திய ஆளுகிற பாஜகவும் மாநிலத்தில் ஆகிற திமுகவும் மக்களை சுரண்டி வாழ்கிற கொள்ளை கும்பலுக்கு உடந்தையாக இருக்கிறது என்பது கடுமையான குற்றச்சாட்டு. இப்போ இதையெல்லாம் தாண்டி அதிமுக மென்மையாகவும் உண்மையாகவும் மக்களுக்கு பணியாற்றுகிறது. நீ ஒண்ணு இல்ல, அதிமுக தொண்டர்கள் மத்தியில உளவியல் ரீதியான ஒரு வழியை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இரட்டைகளை செல்லும் குறித்தும் கட்சியுடைய நிலைப்பாடு குறித்தும் கடந்த 1 நாட்களாக ஒரு வதந்தியை பரப்பிட்டே வர்றாங்க. நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அதிமுகவுடைய நிலை என்ன, நீதிமன்றங்கள் எல்லாமே பெற்றாச்சு. இன்னொன்னு சொன்னீங்கன்னா, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை வைத்துக் கொண்டெல்லாம் ஒரு செய்திகளை பரப்புறாங்க. இது திமுக உளவுத்துறையும் பாஜகவும் சேர்ந்து செய்யக்கூடிய கபட நாடகம். நான் கடுமையா கடந்த முறையும் சொன்னேன்,
இப்போ சொல்றேன், அதிமுகவை வீழ்த்துவதற்காக பாஜகவும் திமுகவும் மறைமுகமாக இணைந்து கொண்டிருக்கிறது உண்மைங்க. ஏன்னா அதிமுகவுக்கு 2 கோடி உறுப்பினர் இருக்காங்க. உண்மையை சொன்னா அதிமுக தன்னோடு இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையும் உயர்த்தி கொண்டே வந்திருக்குங்க. இல்ல, தமிழ்நாட்டுல இருதுருவ அரசியல் இருக்கணும், அந்த இருதுருவ அரசியல் வந்து திமுக அதிமுகவை இருக்கணும் அப்படின்னு தானே திமுக விரும்புவாங்க. பாஜகவோடு சேர்ந்து கொண்டு உங்களை வீழ்த்துவதன் மூலமாக இருதுருவ அரசியலுடைய தன்மை மாறிடாதா? பாஜக திமுக மாறிடாதா? அதை திமுக விரும்புமா? இல்ல, திராவிட சித்தாந்தம் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தில் அதிமுக திமுக பயணிப்பதாக சொன்னாலும் அண்ணாவுடைய முழு கொள்கைகளையும் வடிவமைத்தில் மனதில் உள்வாங்கி கொண்டு செயல்படுகிற இயக்கம் அதிமுக. ஆனா திமுக அப்படி இல்லைங்க. சமூக நீதியோ சுயமரியாதை மற்ற அனைத்தையும் காலில் போட்டு மிதித்துக் கொண்டு ஒரு குடும்பத்தின் பிடியில ஆதிக்கத்திலே கட்சியை அடங்க வைத்து விட்டதுங்க. இப்போ அதிமுகவை ஏன் இப்படி சொல்றாங்க? நான் சொல்றது காரணம் பாத்தீங்கன்னா, பாஜக சித்தாந்த அடிப்படை இந்துத்வா, திமுக திராவிட இயக்கம், 2க்குமான மோதலை உருவாக்கி விட்டால் அதிமுகவை வெளியேற்றலாம் என்று நம்புறாங்க. இதன் மூலமா என்னன்னா, 25 ஆண்டு காலத்திற்கு திமுக ஆட்சி என்ற கனவு இருக்கிறது, அதிமுக அழியும் என்று நம்புது. இதுதான் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் மறைமுகமாக இல்ல, திமுக பாஜகவை கடந்து நம்ம பேசுவோம். திமுக அழிக்கணும்னு நினைக்கிறதுன்னு நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க, பாஜகவும் அழிக்கணும்னு நினைக்கிறதுன்னு விமர்சனம். இது அரசியல் ரீதியாக விமர்சனம், புரிந்து கொள்ள இல்ல சார். ஏன் சொல்றேன்னா, ஒரு வாரமா பாருங்க, கூட்டணி குறித்தான தவறான செய்திகளை தொடர்ந்து உளவுத்துறையும் பாஜகவும் திமுகவும் அதிமுகவே பரப்பிட்டு வராங்க. இல்ல, யாரு வந்ததை தடுத்தாங்க? பாமக உங்க கூட வந்து பேசுறதை யார் தடுத்தா? தேமுதிக வந்து பேசுறதை யார் தடுத்தா? இல்ல, கூட்டணி பத்தி இல்லைங்க. அதிமுக பலவீனமாக எங்க இருக்குங்க? போன 21 தேர்தலையே மிக குறைந்த வாக்குல அதிமுக தோல்வி தழுவுச்சு. அப்போ இன்றைக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000கணக்கான கூட்டங்களை அதிமுக நடத்திருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. அப்ப இந்த நிலையில அதிமுக எங்க பலகீனமா இருக்குங்க? பலகீனமாக அதிமுக இருக்குது. யாருமே கூட்டணி போய் செய்தியை யார் பரப்புறா? அதிமுக உருவாகி இருந்தா இந்த பேச்சுக்கு இடம் இல்ல. இல்ல நீங்க இல்ல, சின்னம் குறித்து திரு OPS தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கிறார். அதிமுகவில் நான் இருக்கிறேன், என்ன நீக்கினது செல்லாது, 26 வரைக்கும் நானும் ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்ல இருக்கிறேன்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அவர் தேர்தல் ஆணையத்தை நாடுறாரு, நீதிமன்றத்தை நாடுறாரு. அது தொடர்ந்து செஞ்சுட்டு தானே இருக்கிறாரு. ஈரோடு கிழக்குக்கு செஞ்சாரா இல்லையா? அவரு அது தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கிறாரு. இப்போ நீங்க திமுக பாஜகவை கடந்து உங்களால ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க முடிஞ்சிருந்தா அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்ல. ஏன் கட்டமைக்க முடியலங்க? இல்ல, கூட்டணி பத்தி ஏன் பயப்படுவாங்க? 2014 2016 2 தேர்தலும் தனித்தே வென்ற இயக்கம் அதிமுக. தமிழ்நாடு சொல்லுங்க, ஒரு முறையாவது தனித்து நின்று இந்த கட்சியில ஜெயிச்சிருக்கலாம். அதிமுக அத சொல்லுங்க, வெளிப்படையாக சொல்லலாம்ல. திரு EPS, நாங்க கூட்டணிக்காலாம் காத்துட்டு இருக்கல, யாருக்காகவும் நாங்க காத்துட்டு இருக்கல, எந்த கட்சியும் எங்களுக்கு வேண்டியது இல்லை, நாங்க தனித்து தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு EPS சொல்லலாமே. இல்ல, அம்மா இருக்கிற காலத்துல இருந்து பாருங்க, ஒவ்வொரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் போதும் குறைந்தது 1000 அமைப்புகளை சேர்ந்தவர்கள், அது லெட்டர் பேடா இருக்கலாம், மக்கள் பஞ்சம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அனைவருமே போய் அம்மா சந்திச்சு ஆதரவு இருப்பது கடிதம் தருது வாடிக்கை. அவர்களையே தேர்தல் போய் சந்தித்து பேசுறது வாடிக்கை. ஒண்ணு இல்ல, மனுஷங்களை சந்திச்சு பேசுங்க. அதிமுக இப்படி நிலையா என்ற ஒரு செய்தியை உளவியல் ரீதியாக பரப்ப வேண்டிய அவசியம் போட்டுச்சு. இல்ல, ஊடகங்கள் நடக்காத ஒண்ணே ஊடகங்கள் பரப்புச்சு. ஒரே ஒரு கேள்வி சார், நீங்க பதில் சொல்லுங்க. திமுகவோடு கூட்டு வைத்திருக்க ஒரே ஒரு கேள்வி, நடக்காத ஒண்ணு ஊடகங்கள் பரப்புச்சா? முடிச்சாரு. திமுகவோடு கூட்டு வைத்திருக்கிற எந்த இயக்கம் பலமான இயக்கம் அல்ல. 25 கோடி 15 கோடி பணம் கொடுத்து பணத்திற்காக விளைவான கூட்டணி அது. இல்ல சார், மணிகண்டன் சார், நம்ம இதுல நேரம் விரயம் பண்ண வேண்டாம். எல்லா கட்சிக்கும் ஐடி விங் இருக்கு சார். இல்ல, எல்லா கட்சிக்கும் ஐடி விங் இருக்கு. அதிமுக எங்கேயாவது இந்த மாதிரி பணம் கொடுத்து கட்சிகளை வளைத்துதான் பாருங்க. அந்த அளவுக்கு அதிமுக பணம் இல்ல. திமுகவோட மாற்றில் மாதிரி சில நாளோட பணத்தை வசூல் பண்ணி எல்லா கட்சியும் தர்றாங்க, கூட்டு சேராங்க. உண்மை. இத போய் வலிமையா 2019 இருந்து அந்த கூட்டணி இருந்துட்டு தானே சார் இருக்கு. அதுதான் சார், பணம் கொடுத்தா இருப்பாங்க. பணம் கம்யூனிஸ்ட் பணம் தர நினைச்சு முடியும். பணம் கொடுத்தா இருப்பாங்கன்னா அவர்களை நம்பி அதிமுக கூட்டணி வைக்காது. பணத்துக்காக மக்களில் மனம் கவர்ந்த இயக்கம் அதிமுக. நான் இன்னைக்கு சொல்றேன், தனிநபராக ஒரே ஒரு கேள்வி சார்,
சார் ஒரே ஒரு கேள்வி சார், நீங்களே பேசுங்க சார். ஒரே ஒரு கேள்வி, அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அனுமதிக்க முடியாது. நீங்களே பதில் சொல்லுங்க சார், நீங்களே பதில் சொல்லுங்க சார். கேள்வியை கேட்டுறேன் எப்படி ஒழிப்பீங்க சார்? ஒரே ஒரு கேள்விதான் சார். நீங்களும் தேர்தல் பத்திரத்துல பணம் வாங்கிருக்கீங்க. ஒரே செகண்ட், ஒரே கேள்வி சார். சார் நீங்க அபாண்டமா பேசிட்டு போக முடியாது. ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு அதிமுகவோடு கூட்டணி வச்சிருக்கு சார். சார் கேக்குறேன் சார். சார் ஒரே ஒரு செகண்ட் சார், ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? ஏன் பதட்டப்படுறீங்க? இருங்க, நான் கேள்விதானே கேக்குறேன். அதிமுகவோடு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா? பணம் கொடுத்தா கூட்டணி வச்சிருக்கீங்களா? பதில் சொல்லுங்க சார். அது சொல்ல மாட்டார் அவரு. 6 கோடி ரூபாய் வாங்குகிற அதிமுக நேர்மையாக தொழில் செய்ய தொழிலாளர்கள் வாங்கியிருக்கீங்க. ஆனால் கொள்ளைகள் அடிக்கிற சுகாதாரம் செய்கிற மாட்டினிடம் வாங்கியது ஏன்? அது எப்படி சுகாதாரம் ஒழிப்பீங்க? எடப்பாடியார் 3 ஆண்டுகளாக எப்படி நான் சொல்றேன் இல்ல நீங்க ரொம்ப நேரமா சொல்றீங்க. இப்ப நீங்க அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டாமா, பேச வேண்டாமா? நம்ம அந்த தலைப்பு இல்ல, அந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான மார்ச்சிங் தொடர்பான திமுக தொடர்பான விமர்சனங்கள் போதுமான அளவு உங்கள் தரப்புல வச்சாச்சு. அதிமுகவால வெச்சாலுமே திரும்ப ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக யாரெல்லாம் செய்தி பெறாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி பாரு, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வானதி சீனிவாசன் போட்டிடுறாங்க. அதுல எஸ்பி வேலுமணி முழுமையாக உதவிக்கின்ற ஒரு செய்தி வருது, பரப்பதாக ஊடக செல்வதா. அப்ப என்ன அர்த்தம்? ஊடகத்தில் பேசக்கூடிய அந்த கடினமை போகிறது. இப்ப சுமன் சி நல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஊடகத்தில் இது போன்ற செய்தி அனுமதிக்கிற காரணத்தால மக்கள் மத்தியில் குழப்பம் வருதுங்க. நல்ல செய்தியை, நேர்மையான செய்தியை ஊடகம் வெளியிட்டா கால் விழுந்து நாம் ஏற்றுக்கலாமே. ஆனால் முழுக்க அதிமுக மட்டுமே மையப்படுத்தும் காரணம் என்ன? ஒரு எளிய மனிதர், ஒரு கிராமத்திலிருந்து எடப்பாடியார் உயர்ந்து விட்டாங்க புறாணி பண்றாங்க சார். இதை மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. கோடிக்கான மக்கள் பாக்குறாங்க. அந்த எளியவரை யார் கேள்வி, அவரால பெரிய கூட்டணியை அமைக்க முடியாம திரு எடப்பாடிக்கு திணறலா இருக்கா, இல்ல அவரை நம்பி கட்சிகள் வராத ஒரு சூழல் இருக்கா? என்ன எதனால அந்த பெரிய கூட்டணி அமையல? எதிர்பார்த்த கூட்டணியை அமைக்க முடியாது. இல்ல பாஜக இருக்கிற அத்தனை கட்சிகளுமே பாஜக வந்து விட்டால் மொத்தமா அதிமுக வந்துருவாங்க இல்லையா? பாஜக எத்தனை தூய்விட்டது, அதிமுக போகல. கூட்டணிக்கு ஏங்கல அல்ல, நல்ல கூட்டணி அமைய வேண்டும், மக்களை பாதிக்க கூட்டணி அமைய அந்த நோக்கம்ங்க. அதாவது மாட்டினோட பணம் வாங்கிட்டு நேர்மை பேசினா நேர்மையை மக்கள் யார் ஏற்றுவாங்க சார்? நல்லதை நல்லா பேசணும் சார். நல்லவர் எடப்பாடியார் பேசினா மக்கள் நம்புவாங்க. மற்ற கூட்டணி அனைத்துமே கொள்ளை கூட்டணி. அதிமுக தான் கொள்கை அமைக்குங்க. சரி, ஓகே. திரு ஜி.கே. நாகராஜ், பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தார். அதை ஒட்டிதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. பாஜகவுக்கு அது அனுகூலமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்குங்கிற சந்தேகம் எதிர்க்கட்சிகள் இருக்கு. அது போதும், மோடியுடைய அந்த செல்வாக்கு போதும் இந்த எலெக்ஷனுக்கு அப்படின்னு பாஜக நம்புதா? ஏறக்குறைய 50 முறைக்கு மேல வந்துட்டாங்க. கடந்த மாதம் 2 முறை வந்துட்டு போனாங்க. அதற்கு முன்னாடியும் தொடர்ச்சியா கேலோ இந்தியா கூட அழைச்சப்போ உடனடியாக வந்து போனாங்க. தமிழ்நாட்டின் மீது தனி கவனம் அக்கறை செலுத்துகின்றவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தேர்தலை கமிஷனை பொறுத்திருக்க ஒரு தனி அமைப்பு, அவர்கள் எடுத்த முடிவு. 7 கட்ட தேர்தல் நடைபெறுகிறது, அது அவங்க எடுத்திருக்காங்க முடிவு. அது எதுவா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். அதுக்கும் பாஜகவுக்கும் சம்மதம் இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஏன் பாரத பிரதமர் அடிக்கடி வராரு நீங்க கேள்வி கேட்கறீங்க. நான் ஒரே ஒரு விளக்கங்களை மட்டும் கொடுக்க ஆசைப்படுறேன். அதாவது திமுக அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு திட்டங்கள்ல தொடர்ச்சியா எடுக்கிறாங்க. எது மாதிரியான திட்டங்கள் அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கையை அவங்க ஏத்துக்கல. அதே மாதிரி அணை பாதுகாப்பு மசோதா அவங்க ஏத்துக்கல. ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க ஏத்துக்கல. ஒரே நாடு ஒரே ரேஷன் அவங்க ஏத்துக்கல. சாகரமாலா திட்டம் ஏத்துக்கல. ஆர்டிகல் 370 அவங்க ஏத்துக்கல. சிஏஏ குடியுரிமை சட்டம் அவங்க ஏத்துக்கல. முத்தலாக் சட்டம் ஏத்துக்கல. நீட் ஏத்துக்கல. இடபிள்யூஎஸ் ஏத்துக்கல. கவர்னரையே ஏத்துக்கல. விஸ்வகர்மா திட்டம் ஏத்துக்கல. நவோதயா பள்ளிகள் ஏத்துக்கல. இன்னும் சொல்ல போனா வேளாண் சட்டங்களை ஏத்துக்கல. இப்போ ரீசெண்டா அதிமுகவும் ஏத்துக்கல. இது ஏத்துக்கல சில திட்டங்கள் சொல்றேன், பொதுவா திமுக சொல்லிட்டு இருக்கேன். இப்ப PM ஸ்ரீ திட்டத்தை ஏத்திருக்காங்க. என்ன காரணம் தெரியுங்களா? PM ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கொண்டதுக்கான காரணம் 16,000 கோடி ரூபாய் நிதி வருகிறது. நான் மேல சொன்ன திட்டங்கள் எந்த திட்டங்களையும் திமுக அரசுக்கு நேரடியாக நிதி இல்லை. மக்களுக்கு நன்மை பயக்கின்ற திட்டங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த நிதி திட்டம் மூலம் திமுகவுக்கு நிதி வருகிறதோ அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன், நம்முடைய எலக்ட்ரல் பாண்ட் திட்டத்தை பத்தி சொல்றேன். எதுக்குறாங்க?
ஆனா 660 கோடியை திமுக வாங்கியிருக்கு. எதிர்த்தவர்கள் ஏன் பாண்டு மூலமா பணம் வாங்கினாங்க? எவ்வளவு பெரிய ஊழல் அவங்களும் பண்ணிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய மோசடி அவங்க பண்ணிருக்கிறாங்க. நீங்க பாஜகவுக்கு குற்றம் சாட்டினீங்கன்னா அந்த குற்றச்சாட்டுல திமுகவுக்கு பங்கு இருக்குது, அது அடுத்த விஷயம். ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, அப்ப நீங்க ஏன் தேர்தல் பாண்டு மூலமாக பணம் வாங்கினீங்க? அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, எந்த விஷயம் எல்லாம் திமுகவிற்கு குடும்பத்துக்கு நன்மை பயக்கிறதோ அதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். எந்த திட்டங்கள் நாட்டிற்கு மக்களுக்கு நன்மை பயக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. இன்னொரு மிகப்பெரிய விஷயம், அடிக்கடி நம்முடைய பாரத பிரதமர்கள் தமிழ்நாடு வருவதற்கு முக்கியமான காரணம், தமிழ்நாடு ஒரு தனி மாநிலமாக, ஒரு பிரிவினைவாதத்தை விரும்புகின்ற ஒரு மாநிலமாக, இறையாண்மையிலிருந்து மாறுபட்டு செல்கின்ற ஒரு மாநிலமாக, தேசியத்திலிருந்து விலகிச் செல்கின்ற மாநிலமாக, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையற்ற ஒரு மாநிலமாக, தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் மீது அக்கறையற்ற ஒரு மாநிலமாக, அதிக கடன் வாங்குகின்ற மாநிலமாக, பொருளாதாரத்தின் இந்தியா பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைக்கிற, எதிர்காலத்தை உடைக்கின்ற நிகழ்வை செய்கின்ற மாநிலமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அச்சம் நரேந்திர மோடி அவர்கள் மனதில் ஏற்பட்ட காரணத்தால் தான் இதை சரி செய்ய வேண்டியது நமக்கு அவசியம் என்ற நோக்கத்தை அவர்கள் வைத்து. சரி, உங்களோடு அதை கரம் கோர்த்து இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க முடிஞ்சுதா? நான் சொல்றேன், இப்போ திமுக அவர்கள் பேசியதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. திமுக பேசியது நீங்க கூட்டணி என்று சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த முறை கூட்டணி இருந்திருக்கிறாங்க. இந்த முறை ஏறக்குறைய அவங்க பேசியது கூட்டணி என்பது கொள்கைக்கானது அல்ல. இப்ப நான் இந்த தொகுதியில இது பண்ணிருக்கிறேன், இது பண்ண முடியல, இந்த தொகுதியில என்ன பண்ணணும், இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் பேசினா அதை நீங்க கூட்டணின்னு ஏத்துக்கலாம். வைகோ அவர்கள் வெளியே சொல்றாங்க, நான் வீடியோ ஆதாரம் வச்சிருக்கிறேன், தொகையும் தொகுதியும் இன்னும் பேசி முடிவு செய்யவில்லை, மற்ற விஷயங்கள் தான் பேசணும் அப்படின்னாரு. அதெல்லாம் இன்னும் முடிவாகலன்னு சொல்றாரு. ஆக தொகைக்கான தொகுதிக்கான பேரம் நடந்து கொண்டது. விசிகா பேசினாங்க. விசிகா என்ன பேசினாங்க? 3 சீட் வேணுனாங்க, 2 முறை புறக்கணிச்சாங்க, கடைசியில ஒத்துக்கிட்டாங்க. இப்ப உண்மை தெரிஞ்சிருக்குது யார்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. சோ அது அடுத்த விஷயம். ஆனா நான் சொல்ற ஒரே விஷயம், நாட்டின் நலன் குறித்து இவர்கள் பேசினார்களா? இவர்கள் பேசியதெல்லாம் பேரம் தான். ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களோடு இருக்கின்ற கூட்டணி யாரா இருந்தாலும் சரி, சமுதாய கட்சியா இருக்கட்டும், சின்ன கட்சியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, யாரும் எங்களிடம் கண்டிஷன் போடல, எங்களிடம் யாரும் பேரம் பேசல. அவர்கள் தான் இப்போது இணைந்திருக்கிறார்கள். வாக்கு வங்கி பலமா இருக்கிற, இல்ல வாக்கு வங்கி பரவலாக இருக்கக்கூடிய தேமுதிகவோ பாமகவோ இன்னும் பாஜக கூட்டணிக்குள்ள வரல. இல்ல நீங்க கொண்டு வர முடியல. நீங்க மீடியால பாத்துட்டு இருப்பீங்க என்ன மாதிரியான பேச்சுக்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், என்ன மாதிரியான பேச்சுக்கள். யார் இந்த தேசத்தின் வலிமையை விரும்புகின்றார்களோ, யார் இந்தியாவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, யார் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை விரும்புகின்றார்களோ, அவர்கள் எங்களோடு எந்த ஒரு கண்டிஷனும் இன்றி, எந்த ஒரு கட்டுப்பாடு எங்களோடு எதிர்பார்ப்பு என்று எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதனாலதான் பாஜக கூட்டணி என்பது கட்சிகளால் கட்டமைக்கப்பட்டதல்ல, மக்களால் கட்டமைக்கப்பட்ட கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி உறுதியாக நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு சித்திக், எந்த விதமான லாபமும் இல்லாம ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு. திமுக கூட்டணிக்கு ஏதோ ஒரு லாப கணக்கு இருக்குன்ற விமர்சனத்தை திரு ஜி கே நாகராஜ் வைக்கிறார். வணக்கம். தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு நம்ம பேசிட்டு இருந்தோம். எப்போ வந்தாருங்கிற கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டில் வெள்ள நிவாரணம் வேணும், தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் சென்னை போன்ற நகரங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு, நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நிவாரணம் கொடுக்கல, பார்க்கல. தேர்தல் நெருங்குகிற போது இந்த 2.5 மாதத்துல 5 முறைக்கு மேல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாரு. இல்ல என்ன தவறு இருக்கு? அவங்க இங்க ஒரு கட்சி நடத்துறாங்க, தவறு இல்ல. என்ன ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல நான் முடிச்சிடறேன். ஏன் எந்த தவறும் இல்ல. குஜராத்துக்கு நிவாரணம் வேணுங்கும் போது அடுத்த நாளே போய் 1000 கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் காலத்துல மட்டுமே வராரு. நிவாரணங்கள் போல இல்ல எங்களுக்கு தேவைப்படுகிற அடிப்படை தேவைகள் காலகட்டத்தில் ஒருத்தர் வரவே மாட்டேங்கிறாரு. அவர் எதுக்கு எங்களுக்கு வேணுங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு எப்போதுமே கோபேக் மோடி என்கிற கருத்துல உறுதியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சார் இருங்க சார் நான் முடிச்சிடுறேன். இருங்க சார் இப்போ இந்த தேர்தலை பிஜேபி எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேர்தல் ஆணையரை மாத்துறாங்க. ஒரே நாள்ல தேர்தல் ஆணையர் புதுசா வராரு. இடி அதிகாரிகளுக்கு 3 முறை எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படுது. 7.5 லட்சம் கோடி ஊழலை வெளியே போட்ட சிஏஜியினுடைய அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்படுறாங்க. இப்படி இந்த எல்லா செட்டப்பையும் செஞ்சு வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு 2.5 மாதத்துல 5 முறைக்கு முதல் ஃபேஸ்லயே தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தேதி அறிவிச்சிட்டு இன்னைக்கு தேர்தலை சந்திக்க வரோம் அப்படின்னு சொல்லி. அதுல என்ன உங்களுக்கு என்ன செட்பேக்னு? அதுதான் இல்ல செட்பேக் ஒண்ணும் இல்ல. மக்கள் வாக்களிக்க போறாங்க. நீங்க செஞ்ச வாக்குறுதிகள் திட்டங்கள்
மதிப்பீடாக அளவிடப்பட்டு உங்களுக்கு வாக்குகளாக வரப்போகுது. அதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கு? திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் இந்த 2.5 வருஷத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி வாக்கு கேட்க போறோம். ஆனா பிஜேபி இந்த தேர்தலை இல்ல பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகள் இந்த தேர்தலை எப்படி நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக போன்ற கட்சிகள். ஏன்னா பொங்கலூர் மணிகண்டன் சார் பேசும்போது சொன்னார், திட்டமிட்டு எங்களை மேல அவதூறு பரப்புறாங்க. நாங்க ஒன்றும் பரப்பல. நாடாளுமன்றத்தில் போய் நின்றுட்டு அமித்ஷா எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆதரிப்போம்னு சொல்லிட்டு தேர்தல் வர 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து நாங்க வெளியே வந்துட்டோம்னு சொன்னா அதை பார்த்து ஏமாந்து போகிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. அதனால அந்த அடிப்படையில தான் உங்களுடைய செய்திகளை நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போ நான் இந்த தேர்தலை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்றோம், பிஜேபி எப்படி எதிர்கொள்றாங்கன்னு சொல்றேன். பிஜேபி இதை வந்து ஏன் இப்ப 7 கட்டங்களா நடத்தணும், ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னாங்க. இன்னைக்கு 40 தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய பீகார்ல வந்து 7 அடுக்குல நடத்துறாங்க. சத்தீஸ்கர்ல வந்து ரொம்ப சின்ன மாநிலம், வெறும் 11 மக்களவை தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கு 3 கட்டமா நடத்துறாங்க. மேற்கு வங்கத்துக்கு 7 கட்டமா நடத்துறாங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்ன இவங்களால இன்னைக்கு வந்து ஒரே கட்டமா கூட தேர்தலை நடத்த முடியல. இதற்கு என்ன காரணம்? அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலை பிஜேபி ஏத்துக்கலையா, இல்ல பிஜேபி அதை எதிர்க்குதா? சரி, ஏன் இந்த கேள்வி வருது? என்ன சந்தேகம்? இங்க கட்டங்கள் எண்ணிக்கை அதிகமாகிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஆமா, ஏன்னா இவங்க தானே நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்க, அப்ப இவங்களால ஒரே கட்டத்துல நடத்த முடியல. அப்படிங்கும்போது தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது தேர்தல் அறிவிச்ச அந்த நாட்களுக்கு குறைவான நாட்கள் வைக்கிறாங்க. இப்ப மேற்கு வங்கம், பீகார், யூபி போன்ற மாநிலங்களை எடுத்துக்கும் போது இங்க வந்து 7 கட்டங்கள் 5 கட்டங்கள் பிரிச்சு வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்ப இந்த இடங்கள்ல போன முறை உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமா இருந்திருக்கு, இந்த முறை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல, கட்டங்களை அதிகப்படுத்துறதுக்கும் பாஜகவுக்கு என்ன அனுகூலம் கிடைக்குங்கிறதுக்கு தேர்தல் மீது இருக்கக்கூடிய பயம் தாங்க. 11 மக்களவை தகுதிகளை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய சத்தீஸ்கரை எதுக்குங்க 3 முறையா நடத்தணும், 3 கட்டமா நடத்தணும்? இப்ப தமிழ்ல நான் முடிச்சிடறேன். அவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டார், தேர்தல் பத்திரங்கள் பத்தி கேட்டார். அதிமுகவும் தேர்தல் பத்திரத்துல பணம் வாங்கி இருக்குங்கிற இந்த தகவல் வந்திருக்கு. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டிலேயே இல்ல இந்தியாலேயே தேர்தலில் எங்களுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமா எங்களுக்கு இந்த நிறுவனங்கள் கொடுத்திருக்குன்னு ஓப்பனா திமுக இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிருச்சு. ஆனா இன்னைக்கு பிஜேபியில இருந்து வந்திருக்கக்கூடிய சீரியல் நம்பரை பாருங்க, யார் யார் கொடுத்திருக்காங்கங்கிற அந்த நேமை டிக்ளேர் பண்ணிருக்காங்களா? இப்ப வரைக்கும் வெளிப்படை தேர்தல் தேதி அறிவிச்சாச்சுங்க. இப்ப வரைக்கும் வெளிப்படைத்தன்மையா டிக்ளேர் பண்ண முடியலங்க. திரு சுமந்த், கூட்டணி விவகாரத்துல பாமக என்ன இறுதி முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு? அந்த அவர்கள் எப்பவுமே வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இறுதி முடிவு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பல ஆண்டு. ஆனால் இது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அது மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த அணியை அவர்கள் சேர்ந்தாலும் அவங்களுடைய கோர் ஓட் பேங்கை தாண்டி பொதுமக்கள் வந்து இத்தகைய கடைசி நிமிடம் வரை அது பேரம் என்றே அழைக்கலாம் பேசுவதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல அது நடந்தது. அது ஒர்க் அவுட் ஆச்சு அவங்களுக்கு. ஆனால் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே பாணியில் கடைசி நாள் வரை இங்கேயா அங்கேயா எந்த ஒரு வெளிப்படை கருத்தையும் தெரிவிக்காமல் இவ்வாறு இருப்பது வந்து அவர்களுக்கு அது எந்த அளவுக்கு உதவ போகிறது தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்கும் போது. நீங்க பாமக தரப்புல யோசிக்கிறீங்க, கூட்டணிக்கு கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிற அதிமுக பாஜக தரப்புல இருந்து யோசிங்களேன். இல்லைங்க, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் நெகோசியேஷன்ஸ் நிறுத்திடலாம். வந்தா வாங்க, இதுதான் எங்களுடைய ஆஃபர், இதுக்கு மேல எங்களால முடியாது, முடிந்து ஏற்றுக்கொண்டு வருகிறீர்கள் என்றால் வாருங்கள், நிறுத்திடலாம். எவ்வளவு நாளைக்கு இந்த தேவை வந்து அதிமுகவுக்கு பாஜகவுக்கு இருக்கிறதுனால இழுபறி? இல்ல கார்த்திகேயன், உறுதியா நான் சொல்றேன், இந்த தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பக்கம் வந்தாலும் சரி, பாஜக மக்கள் பக்கம் போனாலும் சரி, இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி 20 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கவில்லை. அப்படியா? அதனால என்னுடைய கருத்து அதிமுக பக்கம் போனா பாமக இந்த எலெக்ஷன்ல எந்த ரோல் பிளேயும் பண்ண போறது இல்லையா எந்த கூட்டணிக்கு போனாலும்? இல்லைங்க, அவங்களுடைய 5% வாக்கு வங்கியை அவர்கள் பெறுவார்கள். அது வந்து அதிகரிக்காது, பெருமளவுல குறையும் என்று. அவங்க கூட்டணிக்கு போறவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும்ல? கூட்டணிக்கு போறவர்களுக்கு ஒரு சிறிய லாபம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது அதிமுகவாக இருந்தால் அந்த லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் பாமக தொண்டர்களும் அதிமுகவோட போனோம்னு விருப்பப்படுறாங்க. ஆனால்
என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க இந்த தேர்தலை வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடைசி நாள் வரை இவங்க வராங்களா அவங்க வராங்களா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்காமல் ஒரு 10 தொகுதியில வேட்பாளர்களை அறிவித்து கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு தைரியமாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அடையாளம். ஓகே, திரு மணிகண்டன், அந்த துணிச்சல் அதிமுகவுக்கு இருக்கா? தைரியமா எந்த கட்சி வந்தாலும் வரட்டும், பாத்துக்கலாம், வேட்பாளரை அறிவித்து தேர்தல் பணியை தொடங்கிடுவோம் அப்படின்ற அந்த தைரியமான முடிவை அதிமுக எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, அண்ணன் சுமந்த் அவர்கள் கூடிய அந்த கூற்று முற்றிலும் சரியானது. அதை அதிமுக தொண்டர்கள் விரும்பித்தான் இருக்காங்க. நீங்க ஒண்ணு இல்ல, திங்கட்கிழமைக்கு மேல பாருங்க, அதிமுக அதற்கு தயாராகி கொண்டுதான் இருக்கிறது. கூட்டணி யாருமே வர வேண்டும் என்பது காத்திருக்கல. அதிமுக இன்னும் ஓரிரு நாட்களில் வேட்பாளர்களை வெளியிட தயாராகி விட்டது. அண்ணன் சுமந்த் ஸ்ரீராமன் சொன்னது சரியானது. உண்மையை சொன்னா அம்மா காலத்திலும் இப்படித்தான் முடிவு எடுத்தாங்க, துணிச்சலாம். அந்த முடிவை அண்ணன் எடப்பாடியார் எடுக்க வேண்டும் என்று தொண்டர்கள் நினைக்கிறாங்க, விரும்புறாங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க, அதிமுகவோட இணைகிற கூட்டணி கட்சிகளுக்கு தான் லாபம் உடைய, அதிமுகவுக்கு இப்ப வரக்கூடிய கட்சிகள் லாபமே இல்லை. ஏன்னா நான் சுமந்த் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி சில தொகுதிகளில் மட்டுமே வாக்குகள் பெற்றவர்கள் அவர்கள் தான், மற்ற மாவட்டங்களில் வாக்குகளே அவர் கிடையாது. அப்ப உண்மையை சொன்னா தோற்றம் அப்படி தெரியலையே. நீங்க தான் ஒவ்வொரு கட்சியையும் கொண்டு வந்து கூட்டணியை பலமாக்கணும் அப்படின்னு நீங்க காத்திருக்கிற மாதிரி தானே தெரியுது. இல்ல, அந்த கட்சிகள் அதிமுகவோடு இணைய விருப்பம் தெரிந்த காரணத்தினால காத்திருக்காங்க ஒழிய அவர்கள் வர வேண்டும் என்றெல்லாம் காத்திருக்கலைங்க. அப்படியெல்லாம் காத்தலாம் அதிமுக முடியாதுங்க. அதிமுக பெரிய வாக்கு. திரு கார்த்திகேயன் கேட்டுட்டு நான் அதை முடிச்சிடறேன், இடைவேளைக்கு போனோம். அதிமுக கூட்டணிக்காக எல்லாம் ஒன்னும் காத்திருக்கல, வந்தா வரட்டுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களா? அப்படியெல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அப்படின்னா இன்னைக்கு வந்து பாமக வந்து வரக்கூடியவங்களை என்கேஜ் பண்ண வேண்டியதில்லை. கேட்டால் சொல்லலாம், ஒருவர் எங்களை தேடி வரும்போது நாங்கள் அவங்கள ஸ்பான் பண்ண மாட்டோம், திருப்பி அனுப்பலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசலாமே ஒழிய, இன்றைய சூழலில் அதிமுகவுக்கு அவங்க ரொம்ப பிரதானமாக அவங்க நினைக்கிறது வந்து வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு இன்னும் திமுகவை சவால் விடக்கூடிய இடத்தில் 2வது இடத்தில் வலுவாக வந்து ஸ்டாலினின் திமுகவை சவால் விடக்கூடிய இடத்தில் தனது தலைமையிலான அதிமுக இருக்குதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கன்வே பண்ணும், மெசேஜ் வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அதற்கு அவர் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை வந்து நிச்சயமா வந்து ஹில் டேக் ஆன். பாமக ஒன்றும் பெருசா ரோல் பிளே பண்ண போறது இல்ல, பெரிய லாபத்தை கொடுத்துட போறது இல்ல எந்த கூட்டணிக்கு போனாலும் அப்படின்னு திரு சுமன் சொல்றாரு. அது வந்து இன்றைய அரசியல் கலை யதார்த்தம். இங்க ஒரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணி வந்து மிக வலிமையா இருக்கு, அந்த பக்கம் வந்து யார் கூட்டணி என்னன்னே தெரியல, ஒரு டிவைடட் ஆப்போசிஷன் இருக்கிறதுனால மினிமம் 4 கார்னர் கண்டெஸ்ட். பாமகவோட ஓட் பேங்க் என்னது 4%, 5%, அரௌண்ட் 5%. அது எத்தனை பேருக்கு? அது நீங்க ஒண்ணு இங்க சிங்க்ரனைஸ் ஆகி ரொம்ப கோஹெசிவா எடிஎம் கூட ஒர்க் அவுட் ஆனாலும், நான் அதுதான் வந்து அந்த வார்த்தையை சொன்னா வெற்றி வாய்ப்புன்னு சொல்லல, ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கு, சேலஞ்ச் பண்ண முடியும் டிஎம்கேவை. ஆனா வெற்றின்றது வந்து எது யாரோட உறுதி கிடையாது. பிஜேபியோட போனா அது இன்னும் மோசமாக போகும். அந்த பகுதிகளில் நான் சொல்றேன். திரு நாகராஜ், திரு சுமந்த், திரு கார்த்திகேயன் 2 பேரும் பேசினதை வச்சு பார்க்கிற போது அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ பாமக வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சாலும் வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. அவங்க ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்றதா இல்ல 2வது இடம் யாருக்குங்கிறத தீர்மானிக்கிறதா, அதற்கான ஒரு தேர்தலாக தான் இருக்கும். திமுக தலைமையிலான கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற அடிப்படையில் இதை புரிந்துக்க வேண்டியதா இருக்கு. இல்ல, அதை நான் அப்படி பார்க்கலைங்க. ஏன்னா இது வந்து பிரதமருக்கான தேர்தல். பிரதமர் யார் என்பது ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்டு விட்டது. இன்னைக்கு வட மாநிலங்கள் முழுமையாகவே கருத்து கணிப்பில் எல்லாம் பிரதமர் வெற்றி பெறுகின்றார், 400 இடங்களை கொடுக்கிறார் ஒரு கணிப்பு வெளியாகிவிட்டது. பிரதமர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டார், சிறந்த பிரதமர், மக்கள் விரும்புகின்ற பிரதமர். நாங்க கடந்த 5 மாநில தேர்தலும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரை பிரதமராக தேர்ந்தெடுப்பது அப்படிங்கறதான் எனக்கு இஷ்யூ. இப்போ மக்கள் உண்மையிலேயே எனக்கு தெரியும் தமிழ்நாடு மக்கள் மிக திறமையானவர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த முறை அவர்கள் இப்ப திமுக யார் பிரதமர், வேட்பாளர் யார் இல்ல. அதிமுக இருந்தாலும் கூட ஒரு வேளை அவர்கள் நிற்கின்ற பொழுது யாரை பிரதமர் என்று சொல்லுவார்கள். ஆனா பாஜக தைரியமாக ஒரு வலிமையான பிரதமரை அடையாளம் காட்ட முடியும். ஏதோ எங்க பிரதமர் இத்தனை காரியங்கள் செய்திருக்கின்றார், உலகத்திலே மிகச்சிறந்த மனிதராக தெரிவிக்கின்றார், தேவையில்லைன்னு சொல்லிதான் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும். அதாங்க மக்கள் அதுக்கு அதை சீர்தூக்கி பார்ப்பாங்க இல்லையா? மக்கள் நிச்சயமா யோசிப்பாங்க, நாம போடுற ஓட்டு வீணா போக கூடாதுன்னு நினைப்பாங்க. நிச்சயமா அந்த ஓட்டிற்கு பயன் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்ப அந்த வகையில மக்களுடைய தேர்வு, நான் சொல்ற மகத்தான மக்கள் கூட்டணி எப்பொழுது அமையும் என்றால் பிரதமர் தேர்தல் என்று வருகின்ற பொழுது
பிரதமரை நாங்கள் கையாக்கின்ற பொழுது நல்ல பிரதமருக்கு பதில் சொல்லணும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இன்னொன்னு சொல்லிடுறேன். 4 கோடி மக்கள் எங்களுடைய திட்டங்கள் சேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பழைய பாஜக அல்ல, இன்றைய பாஜக புது பாஜக. எங்களுடைய அண்ணாமலையினுடைய தொடர்ச்சியான நடைபயணம் திமுக குறித்த பல்வேறு விமர்சனங்கள் உண்மையை தோலுரித்து காட்டியிருக்கிறார் மக்களிடம். 2 செய்திகள் முக்கியமானதா, அவர் உள்வாங்கி பதில் சொல்லட்டும். மத்திய அரசுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகம் போயிருக்கு. பிரதமர் யாரா வரணும் அப்படின்றதையும் மக்கள் தீர்மானித்து இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பாஜகவுக்கான வெற்றி சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் நீட்டு வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமோ நீட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடோடு இருக்கிற பிஜேபியும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு வேண்டாங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் சிஏஏ வேணான்னு தீர்மானம் போட்டதுக்கு அப்புறமோ சிஏவை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்கு அப்புறமும் நாங்கள் சிஏவை ஆதரிப்போம்னு சொல்ற மோடி வேணான்னு தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப சொன்னார் மோடி போல ஒரு சிறந்த தலைவரை காட்ட முடியுமா? போய் மணிப்பூர்ல கேளுங்க. பாதிக்கப்பட்ட அப்பாவி பெண்கள் இந்த மாதிரி காணொலிகள் இருக்கேன்னு கேட்கும் போது இன்னும் ஆயிரக்கணக்கான காணொலிகள் இந்த மாதிரி இருக்குன்னு மணிப்பூர் மாநிலத்தினுடைய பிஜேபி முதலமைச்சர் சொன்னார். அந்த மோடி வேணான்னு இந்தியாவே இன்னைக்கு மிக தெளிவா இருக்கு. இப்படி நான் பட்டியல் போட்டுட்டே போலாம். ஏன் தமிழ்நாடு மோடி வேண்டாம்ங்கிற நிலைப்பாட்டில் இருக்குன்னு அவர் கேட்டாரு, நீங்க யாரை ஆதரிப்பீங்கன்னு சொல்லி. திமுகவினுடைய நிலைப்பாடும் இந்தியா கூட்டணியுடைய நிலைப்பாடும் ஒன்றே ஒன்றுதான். எங்களுக்கு சர்வாதிகாரம் வேண்டாம், எங்களுக்கு பாசிஸ்டுகள் வேண்டாம், இந்திய ஜனநாயகம் காக்கப்படணும், இந்திய அரசமைப்பு சட்டம் காக்கப்படணும். அதற்கு யார் உகந்த தலைவராக இந்தியா கூட்டணி தேர்ந்தெடுக்குதோ இந்தியா கூட்டணி வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது? இந்தியா இஸ் a secular state னு சொல்லுது. இவர்களுடைய போக்கு எதுவுமே இந்தியா இஸ் a secular. சார் இருங்க சார், உங்க இறுதி கருத்தை முடிச்சிட்டீங்க, நான் பேசிக்கிறேன். இந்தியா இஸ் a secular state உறுதிப்படுத்துற மாதிரி இல்ல. இப்ப பிஜேபிக்கு ஏன் தமிழ்நாட்டை பார்த்து ஒரு அச்சப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே சொன்னாரு, யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடுன்னு சொன்னாரு. இன்னும் நான் கூடுதலா சொல்றேன், இன்னைக்கு பிஜேபியை இந்தியாவில் எப்படி வீழ்த்த முடியுங்கிற தத்துவத்தை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. 2019 தேர்தலிலேயே இந்தியா முழுவதும் அவங்களால வெற்றி பெற முடிந்த போது தமிழ்நாடு என்கிற மாநிலத்தில் 39 தொகுதிகளை நம்ம வெற்றி பெற்றோம். பிஜேபி என்கிற அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து அவங்க கூட்டணியில் இருந்த அந்த 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 தத்துவத்தை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் மீண்டும் சாத்தியமாகுமாங்கிறதுல தான் அந்த தேர்தல் மிஷினரியை திமுக இன்னைக்கு மிக பலமா வச்சிருக்கு. நீங்க என்னதான் 40 நாட்கள் இடைவேளை அறிவிச்சாலும் திமுக இன்னைக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய விதத்துல மிக வலிமையா இருக்கு. மணிகண்டன் சார் தொடர்ந்து பேசதான் போறோம். 39 எம்பிகளை நாட்டுக்கு கொடுத்து என்ன பண்ணீங்க? நான் சொல்லவா? நேரம் ஆயிடுச்சு, தொடர்ந்து பேசலாம். இன்னொரு அமர்வுல பேசுவோம். நன்றி. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ஏற்றுக்கொள்ள முடியாது.